வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.5 இதில் 6th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தாச்சு. ஃபைண்ட் ஆல் ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங் 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 equal to 0. இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். ஃபைண்ட் ஆல் ரியல் நம்பர், எல்லா ரியல் நம்பரும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் சொல்லிட்டு எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. கிவன் 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 equal to 0. இது எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 4 power x எப்படி மாற்றிக்கலாம்னு பாருங்கள். இந்த 4 2 into 2 அதாவது 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 2 into 2 4 தானே, பவர் x மைனஸ் 3 into இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 2 power x into 2 power 2. ஏன்னா பவரில் அடிஷனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பவர் தனித்தனியாக பிரித்து மல்டிபிள் எழுதிக்கலாம். இப்போ 2 power x into 2 ஸ்கொயர்டு. அது போக மீதி இந்த 2 power 5 இது வந்து எத்தனை 2 into 2 into 2 into 5 times 2 மல்டி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 32 வந்துடும். ஈக்குவல் டு 0. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்கள். இந்த 2 பவர் இது எப்படி எழுதலாம், 2xன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த பவர் 2வை மேலே எழுதிக்கலாம். இது மல்டி பண்ணாலும் இந்த இதை மல்டி பண்ணாலும் 2 power 2x தான் வரும். இங்கே என்னது 2 power 2x தான் வரப்போகுது. இப்போது மைனஸ் 3 into 2 power x 2 ஸ்கொயர்டு வேல்யூ எவ்வளவு 4 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போ 2 power x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது மல்டி பண்ணுங்கள். 4 3s are 12 into 2 power x ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா let y equal to, அதாவது let y equal to என்ன எடுத்துக்கோங்க, 2 power xன்னு எடுத்துக்கோங்க. 2 power x பதில் என்ன செய்யணும், yன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இதில் yன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன எழுதுவீங்க, y ஸ்கொயர்டு. அதாவது இந்த 2 power xக்கு பதில் நம்ம என்ன போடணும், yன்னு போடணும். அப்போ y ஸ்கொயர்டு எழுதியாச்சு. மைனஸ் 12 into இந்த 2 power xக்கு பதில் என்ன செய்ய போகிறோம், yன்னு போட போகிறோம். ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபேக்டர் பண்ண போகிறோம். எப்படி ஃபேக்டர் பண்ணலாம், இங்கே ஒய் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. அப்போ 1 இருக்குதா அர்த்தம். 1 into 32 எவ்வளவு 32. இந்த 32வை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். பிரிக்கும்போது மல்டி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரணும், 32 வரணும். அதை ரெண்டே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 12 வரணும். அப்போது 8 into 4ன்னு பிரிக்கலாம். 8 4s are 32. ரெண்டே ஆட் பண்ணும்போது 12 வரணும். ஆனால் ரெண்டுக்குமே என்ன வரணும், மைனஸ் 12. ஸோ ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் போடுங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 into 4 32ன்னு வந்துடும். ரெண்டே மல்டி பண்ணும்போது ப்ளஸ் 32ன்னு வரும். ரெண்டே ஆட் பண்ணோம்னா என்ன வரும், மைனஸ் 12 வந்துடும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன செஞ்சுக்கலாம், ஒய்ன்னு முன்னாடி எழுதிக்கலாம். சப்போஸ் வேறு நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம எழுதணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, இது எப்படி பிரிச்சிருக்கோம், ஒய் மைனஸ் 8 இன்ட்டு y minus 4 equal to 0. இது எப்படி நம்ம அடுத்து எழுதலாம், y minus 8 equal to 0 or y minus 4 equal to 0ன்னு எழுதலாம். அப்போ இங்கே y equal to வேல்யூ என்ன வரும், 8ன்னு ஒரு வேல்யூ வரும். அடுத்து y equal to 4ன்னு வேல்யூ வரும். மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த y, அதாவது ஒய்யோட வேல்யூ என்னது 2 power 8 xன்னு எடுத்துருக்கோம். y equal to வேல்யூ என்னது 2 power x. அந்த வேல்யூ மறுபடியும் என்ன செய்யணும், இந்த ஒய்க்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஒய்க்கு பதில் என்னதெல்லாம் 2 power x equal to 8. இங்கே ஒய்க்கு பதில் என்னது 2 power x equal to 4. இந்த 4 எப்படி எழுதிக்கலாம், இந்த 8 வந்து எப்படி எழுதலாம்னா 2 power x equal to 2 cube எழுதுவோம். அதே மாதிரி இங்கே 2 power x equal to 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பவர் ரெண்டும் என்ன வரும், டினாமினேட்டர் அதாவது பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போ இங்கே வேல்யூ என்னது x equal to 3. அதே மாதிரி இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பவர் ரெண்டும் ஈக்குவல், x equal to 2. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ எவ்வளவு, x equal to 2ன்னு ஒரு வேல்யூவும் 3ன்னு ஒரு வேல்யூவும் கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கரெக்டாக செக் பண்ணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன செய்யலாம், இந்த கொஸ்டினில் வந்து எக்ஸுக்கு பதில் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வந்துடும். மறுபடியும் எனது 2ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு, அந்த 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம 0 வந்துடும். ஃபஸ்ட் நான் என்ன செஞ்சுருக்கோன்னா கொடுத்துருக்கேன் கிவன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 2வை என்ன செஞ்சுருக்கோம், 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அடுத்து 2 power x into 2 power 2 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். மற்ற எந்த சேஞ்சும் பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே இந்த 2 power
2 த ஹோல் பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டு வெளியே 2 பவர் எழுதிருக்கோம். 2 பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. அது 2 ஸ்கொயர் என்ன செஞ்சிட்டோம், 4 எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 2 பவர் 5 35 சொல்லி மல்டி பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்கோம், 2 பவர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அந்த 2 பவர் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஒய் ஸ்கொயர்னு வரும். இங்கே 2 பவர் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதனால் ஒய்ன்னு எழுதிப்போம். இது ஃபேக்டர் பண்ண போகிறோம். ஃபேக்டர் பண்ண என்ன வரும், 8 × 4. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு -4 போட்டோம். இங்கே முன்னாடி ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, ஸோ ஒய்ன்னு போட்டால் போதும். சப்போஸ் இங்கே 2y தான் ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே 2y போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் பண்ணிட்டா என்ன வரும், y - 8 y - 4 = 0. அப்போ ஒய்க்கு வேல்யூ 8ம் 4ம் கிடச்சிருக்கு. இந்த ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம்னா 2 பவர் எக்ஸு. அதுக்கு பதில் மறுபடியும் என்ன செய்யணும், 2 பவர் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 8ஐ 2ஓட பவராக எழுதணும், இந்த 4ஐயும் 2ஓட பவராக எழுதணும். 8 2ஓட பவராக எழுதுனா 2 க்யூப்னு வரும். 4 2 பவராக எழுதுனா 2 ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 3. இங்கேயும் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, எக்ஸுக்கு வேல்யூ 2. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ x = 3 and 2. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் வந்து நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் வந்து அங்கே யூடியூப்லேயே பார்த்துக்கோங்க. இது வந்து May 2023 ஏற்கனவே கேட்டிருக்காங்க, 5 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க.